அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மைந்தன் தூய் ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த நாளின் பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தத்தை கேட்பதற்கு அவளோடு இருக்கிற அன்பு ஜனங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த காணொளிக்கு கொடுத்து வருகிற எல்லாவித செப உதவிக்காக, ஒத்துழைப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை அநேகருக்கு அறிமுகம் செய்தவும், சப்ஸ்கிரைப் செய்யும்படி அவர்களுக்கு வலியுறுத்தவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் அருளுரைக்காக, சிந்தனைக்காக நமக்கு கொடுத்திருக்கிறது திருமுறை பகுதி, உபாகமம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் தேசத்தை உனக்கு சொந்தமாகி கொடுப்பேன், உன் நீதி நிமித்தம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், வனாந்தரத்தில் உன் கடவுளாய கர்த்தரை எவ்வளவு கோபப்படுத்தினாய் என்பதை நினை, அதை மறவாதே. கடவுளை எவ்வளவு நாம் கோபப்படுத்தியிருக்கிறோம் என்பதை நினைக்க வேண்டும், மறக்காதபடி நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் எகிப்து தேசத்திலே இருந்து இஸ்ரவேல் மக்களை மோசே அழைத்து வருகிற அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும், இந்த தேசத்தை அடைகின்ற வரைக்கும் அவர்கள் கர்த்தரை கோபப்படுத்தினார்கள், கடும் கோபப்படுத்தினார்கள். பல்வேறு விதமான கலகங்களை செய்த மக்களாக ஓரேப்பிலும் கர்த்தருக்கு கடும் கோபத்தை வரச் செய்தார்கள். அவருடைய கோபம் உக்கிரமாக மாறி அவர்களுக்கு அழிவை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தபோது, ஆண்டவராகிய கடவுளோ அவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, உங்களோடு செய்த உடன்படிக்கையின் பலனை கற்பலகையில் பெற்று வந்ததுக்காக நான் மலையின் மேல் ஏறிடும்போது இரவும் பகலும் 40 நாள் உண்ணவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. அப்பொழுது கடவுளுடைய விரலினாலே எழுதியிருந்த 2 கற்பலகைகள் என்று மோசே சொல்கிறார். ஆகவே கடவுளுடைய அந்த கோபத்துக்கு நாம் ஆளாகாதபடி நம்முடைய ஒவ்வொரு நாளும், நேரமும், நிமிடமும் கடவுளுக்கென்று நாம் கொடுக்கின்ற மக்களாக, அவருடைய அன்பை நினைக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே அந்த நினைவு என்பது அனுதினமும் கடவுளே என்னை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும். தன்னுடைய இளம் வயதின் பாவங்கள், முதிர் வயதின் பாவங்கள், கோபத்தினால் செய்த வார்த்தைகள், பேசின வார்த்தைகள், இவை அனைத்துக்காக கடவுளிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் ஏன் கண்ணீருக்காக மன்னிப்பு கேட்கிறோம்? இன்றைக்கும் கூட சீமோன் என்னும் ஒரு பரிசேயன் இயேசுவை விருந்துக்கு அழைக்கும் பொழுது உணவின் இடைவெளியில் ஒரு பாவியாகிய பெண்ணோடு பரிமள தைலத்தை கொண்டு வருகிறார். அவருடைய பாதங்களிலே அவரை பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தலைமுறையினால் துடைத்து அவருக்கு பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுகிறார். லூக்கா 7:36. சற்றும் தயக்கமின்றி இந்த ஸ்திரீ வெளிப்படையாக தன்னுடைய அன்பை பிரதிபலிக்க, தன் தலைமயிரினால் இயேசுவினுடைய பாதத்தை துடைக்க, பரிமள தைலத்துடன் முத்தங்களை பரிசாக்கினார். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுள் நமக்கு கொடுத்த நன்மைகளை நாம் தினமும் என்ன செய்ய வேண்டும்? நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய இன்ப துன்ப நேரங்கள், கவலை கஷ்ட நேரங்கள், கண்ணீர் பாதைகள், இவற்றிலே நாம் அவருடைய அன்பை, அவருடைய அழைப்பை உணர்ந்து பார்க்க, நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை எவ்வாறு இயேசு கடவுள் அழைத்து வரும்பொழுது மோசே வழியாக, உங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல, உங்களுடைய எண்ணத்தின் நிமித்தம் அல்ல, உங்களுடைய வணங்கா கழுத்துள்ள பொல்லாத ஜனம் என்பதை நீ உணரு. நீ தினமும் உன்னுடைய நிலைமையை குறித்து உணர்ந்து கொள்ள வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கடவுளுக்கு முன்பாக நான் எவ்வளவு தாறுமாறாய் நடந்திருக்கிறேன், வழி விலகி போயிருக்கிறேன் என்று சொல்லி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, விசேஷமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை பார்க்க எங்களுக்கு
உயிரையும் உடமையும் பெருக்கி கொடுத்தீர். இன்னும் ஆண்டவரே, இதற்காக காத்திருந்த மக்கள், இந்த நாளில் பணி செய்கிற மக்கள், வேலைக்கு போகிற மக்கள், இந்த கொடூரமான கோடை காலங்களில் என் ஜனங்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நீர் வழங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கோடை வெப்பத்தினாலே வருகிற பொல்லாத வியாதிகளை உடைய பிள்ளைகளிடத்திலிருந்து அகற்றி போடும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இந்த நாளில் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.